நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் கூகுள் ஒரு முழு பலத்தோட கூகுள் பாடை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 180 நாடுகளில் நீங்கள் பயன்படுத்த முடியும். உங்ககிட்ட கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் போதுமானது. இந்த கூகுள் பாடை நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைலில், லேப்டாப்பில், கம்ப்யூட்டரில், டேப்லெட்டில் பயன்படுத்த முடியும். ஸோ இந்த கூகுள் பாடை பற்றி தான் நம்ம விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியை நம்முடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சர்ச்சில் கூகுள் பாட் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வரும். நான் அதுக்குள்ளே போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட கூகுள் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஈஸியாக உள்ளே போயிடலாம். கீழே பார்த்தீங்கன்னா ட்ரை பாட், அதுக்கப்புறம் யுவர் டேட்டா அண்ட் பாட், அதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம பயன்படுத்தும் போது அவங்க எதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நோ தேங்க்ஸ்னா நீங்கள் வெளியே போயிடுவீங்க. ஐ அக்ரி. பாட் இஸ் என் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாட் வில் நாட் ஆல்வேஸ் கெட் இட் ரைட் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. பாட் மே கிவ் இன்அக்யூரேட் ஆர் இன்அப்ரோப்ரியேட் responses when in doubt use the Google it button to check bots response அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இப்போ எல்லாம் படித்து பார்த்துட்டு சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ரைட் மார்க் கொடுக்கும். அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்துருங்க. அப்புறம் என்ன, ஐ எம் பாட் யுவர் கிரியேட்டிவ் அண்ட் ஹெல்ப்ஃபுல் கொலாபரேட்டர் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. படித்து பார்த்துங்க. என்டர் அ ப்ராம்ப்ட் ஹியர். ஸோ உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிடணுமோ அதை இங்கே டைப் பண்ணுங்கள். ஸோ நான் ஹவு டு மேக் பீஃப் பிரியாணி கொடுத்துருக்கேன். என்டர் பண்ணுறேன். ஹவு டு மேக் பீஃப் பிரியாணி ஃபஸ்ட்டாக நான் வந்து கூகுள் பாடில் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ப்ரான் பாருங்க. ஹியர் இஸ் அ ரெசிபி ஃபார் பீஃப் பிரியாணி. வாவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூ அதர் டிராஃப்ட்ஸ்ன்னு இருக்குது. அதை நம்ம டச் பண்ணி பார்ப்போம். பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா ஹியர் இஸ் அ ரெசிபி ஃபார் பீஃப் பிரியாணி, ஹியர் இஸ் அ ரெசிபி ஃபார் பீஃப் பிரியாணி. இந்த மாதிரி 3 டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரீஜெனரேட் டிராஃப்ட் அதை கொடுத்து பார்ப்போம். ஹியர் இஸ் அ ரெசிபி ஃபார் பீஃப் பிரியாணி அந்த தலைப்பில் புதுசாக ஒரு டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துக்கலாம், அன்லைக் கொடுக்கலாம். இதை அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் கூகுள் இட் பண்ணலாம். இந்த மாதிரி கூகுள் இட் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டடான ரிசல்ட்டை வந்து நமக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் 3 டாட் இருக்குது. அதுக்குள்ளே போனால் காப்பி பண்ணலாம், ரிப்போர்ட் பண்ணலாம். இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை இது எல்லாம் பண்ணிட்டு டாப் லெஃப்ட்டில் 3 லைன் இருக்குது. அதுக்குள்ளே போவோம். அதில் போனால் நீங்கள் என்ன சேட் பண்ணீங்களோ அதை ரீசெட் பண்ணலாம். இந்த மாதிரி சென்டரில் ஒரு மெசேஜ் வரும், படித்து பார்த்துக்கோங்க. ரீசெட் ஆகிடுச்சு. அப்புறம் டாப் லெஃப்ட்டில் 3 லைன். அதுக்கப்புறம் பாட் ஆக்டிவிட்டி. நீங்கள் கூகுளோட பாட்டில் என்னெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தீங்களோ அது எல்லாமே கூகுள் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணலாம். அதை நீங்கள் டச் பண்ணுறது மூலியமாக யுவர் பாட் ஆக்டிவிட்டி, ஆட்டோ டெலீட், என்னெல்லாம் சர்ச் பண்ணீங்களோ அது எல்லாமே இங்கே இருக்கும். ஒன் பை ஒன்னாக இது மாதிரி டெலீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெலீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்டேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கொடுத்து பார்ப்போம். கூகுள் பாட்டில் அப்பப்போ வந்து புது அப்டேட்டை கொடுப்பாங்க. அதை நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். என்னென்ன டேட்டில் அப்டேட் பண்ணிக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அப்டேட்ஸில். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் லைட் தீம், டார்க் தீம், யூஸ் லைட் தீம், டார்க் தீம், பேக்ரவுண்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மற்றபடி கூகுள் பாட்டில் எந்த ஒரு புதிய ஃபீச்சர்ஸ் அறிமுகப்படுத்தல வரும் நாட்களில் நிறைய நீங்கள் பார்க்கலாம் கூகுள் பாட்டில். இப்போதைக்கு இவ்வளவு தான். தெரிஞ்சுக்கோங்க, பயன்படுத்துங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்சு இந்த கூகுள் பாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.